காட்டின் நடுவே ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் பல 100 விழுதுகளுடன் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது. தன் மாபெரும் தோற்றத்தைக் கண்டு அதற்குள் மட்டற்ற அகம்பாவம் இருந்தது. நான் இல்லையென்றால் இந்த விலங்குகளுக்கு நிழல் ஏது, வாழ்வு ஏது என்ற எண்ணம் அதன் கிளைகளில் எப்போதும் ஊடாடிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு சிறிய குருவி அந்த ஆலமரத்தின் கிளையில் அமர்ந்து அழகாக பாடத் தொடங்கியது. தன் அமைதியை கெடுப்பதாக நினைத்த மரம் தன் கிளைகளை உலுக்கி, சின்னஞ்சிறு குருவியே, சத்தமிட்டு என் அமைதியை கெடுக்காதே, இங்கிருந்து உடனே பறந்து போய்விடு என்று அதட்டியது. குருவி பயந்து போய், மன்னிக்க வேண்டும் மாபெரும் மரமே, வெகு தூரம் பறந்து வந்ததால் ஏற்பட்ட களைப்பை போக்கவே அமர்ந்தேன். நீங்கள் அடைக்கலம் தந்தால் என்றாவது ஒரு நாள் உங்கள் தாகத்தை தீர்க்க நான் உங்களுக்கு உதவுவேன் என்று மென்மையாக கூறியது. அதை கேட்டு மரம் ஏளனமாகச் சிரித்தது. பூமியின் ஆழம் வரை என் வேர்கள் செல்கின்றன. உன்னுடைய சிறிய அலகில் கொண்டு வரும் ஒரு சொட்டு தண்ணீரா என் தாகத்தை தீர்க்கப் போகிறது? ஓடிவிடு என்று விரட்டியது. குருவியும் வருத்தத்துடன் பறந்து சென்றது. காலம் மாறியது. அந்த ஆண்டு கோடைக்காலம் கொடூரமாக இருந்தது. காட்டின் நீர்நிலைகள் அனைத்தும் வறண்டு போயின. நிலத்தடி நீர்மட்டமும் மிக ஆழத்திற்கு சென்று விட்டதால் ஆலமரத்தின் வேர்களால் ஒரு சொட்டு நீரை கூட உறிஞ்ச முடியவில்லை. நாட்களாக ஆகஸ்ட் மரத்தின் பச்சை இலைகள் யாவும் முதிர்ந்து அது தாகத்தால் வாடி மரணத்தின் விளிம்பில் நின்றது. ஐயோ, தாகம் தாங்கவில்லையே, யாராவது எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தாருங்கள் என்று அந்த மரம் கதறியது. ஆனால் அதுவரை அதன் நிழலில் இருந்த விலங்குகள் யாவும் காட்டை விட்டே ஓடிவிட்டன. பேராற்றல் கொண்ட ஆலமரம் இன்று அனாதையாக நின்று கண்ணீர் வடித்தது. அதே நேரத்தில் காட்டின் எல்லையில் இருந்த ஏரியின் அருகில் வாழ்ந்து வந்த அந்த சிறிய குருவிக்கு ஆலமரத்தின் அவல நிலை தெரிய வந்தது. மரம் தன்னை விரட்டியடித்ததை அது ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. ஆபத்தில் கை கொடுப்பதே அறம் என்று நினைத்த குருவி தன் நண்பர்களான நூற்றுக்கணக்கான மற்ற குருவிகளையும் அழைத்து கொண்டு ஏரிக்குச் சென்றது. அவை அனைத்தும் தங்களின் சிறிய அலகுகளில் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு ஆலமரத்தை நோக்கி பறந்து வந்தன. வாடி போய் கிடந்த மரத்தின் உச்சி பகுதியில் தங்களின் அலகுகளில் இருந்த தண்ணீரை மழையைப் போல தெளித்தன. ஓயாமல் ஏரிக்கும் மரத்திற்கும் இடையே பறந்து சென்று தங்களால் இயன்ற அளவு தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றின. என்னை மன்னித்துவிடு சிறிய குருவியே, அன்று உன்னுடைய உருவத்தை கேலி செய்தேன். ஆனால் இன்று என் பிரம்மாண்டமான வேர்களால் செய்ய முடியாததை உங்களின் சிறிய அலகுகளும் உன்னதமான அன்பும் சாதித்து காட்டிவிட்டன. உருவத்தின் அளவோ அதிகாரத்தின் பலமோ முக்கியமல்ல, ஆபத்து நேரத்தில் துடிக்கும் இரக்கமுள்ள இதயமே உண்மையான பலம் என்று மரம் கண்ணீர் மல்க கூறியது. யாரையும் அவர்களின் எளிய தோற்றத்தை கண்டு குறைத்து மதிப்பிடக்கூடாது. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் எங்களை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க.